வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர், அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்பொழுது வரை அவரை கூறிய அரசியல் மாற்றம் எதுவும் நிகழவில்லை. இதனால் கடும் அதிர்ச்சியில் இருக்கும் அவரது ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி இடம் தூது விட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர்களின் ஒருவராக ஒரு காலத்தில் இருந்தவர் டிடிவி தினகரன். ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் உறவினரான இவர் அதிமுகவின் பொருளாளராக இருந்தார். தேனி தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் டெல்லி அரசியலை கணித்து வந்தார். ஒரு கட்டத்தில் சசிகலா குடும்பத்தினரை ஒதுக்கிய ஜெயலலிதா போயஸ் கார்டனில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேற்றினார். அதற்கு பிறகு அவர் வரை அதிமுக பக்கமே டிடிவி தினகரன் தலை வைத்து படுக்கவில்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா தலை எடுத்த பின் டிடிவி தினகரன் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றார். இன்றைய இளம் அரசியல்வாதிகளுக்கு டிடிவி தினகரன் குறித்து அவ்வளவாக தெரியாது. ஆனால் அதிமுக சீனியர்களுக்கு டிடிவி தினகரன் என்றாலே ஒருவித பயம்தான். குறிப்பாக சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்த பொழுது அடுத்த தலைமுறை அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டவர் டிடிவி தினகரன். சசிகலா சிறைக்கு சென்ற நிலையில் அதிமுகவை வழிநடத்தும் பொறுப்பு டிடிவி தினகரன் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவருடன் அதன்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தலும் நிறுத்தப்பட்டார். ஆனால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று இடைத்தேர்தலில் சுயேட்சையாகவே போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதன் பிறகு தமிழக அரசியலில் முக்கிய நபராக டிடிவி தினகரன் பார்க்கப்பட்டார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல டிடிவி தினகரின் ஆதிக்கம் குறைந்தது. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவருடன் தற்பொழுது அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கைகோர்த்தனர். பிறகு தற்காலிக ஏற்பாடாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என புதிய கட்சியும் ஆரம்பித்தார். அதற்கு சசிகலா ஆதரவு தெரிவிக்கவில்லை, எதிர்க்கவும் இல்லை. தற்பொழுது வரை தமிழகத்தின் 10ஓடு 11 என எண்ணிக்கையிலே அமமுக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தனித்து போட்டி, பாஜகவுடன் போட்டி என பலமுறை முயன்று ஒரு தேர்தல் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியவில்லை. கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தலிலும் தேனியில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் தோல்வியை சந்தித்து நேர்ந்தது. இடையிலேயே எடப்பாடி பழனிசாமி இடமிருந்து அதிமுகவின் மீட்பு என டிடிவி தினகரன் கூறி வந்தாலும் அவரது வாதம் பெரிய அளவில் எடுபடவில்லை. ஒரு காலத்தில் அதிமுகவின் அதிகார மையமாக வளர்ந்து வந்த தினகரன் தற்பொழுது அதிமுகவில் ஒரு தொண்டனை கூட வழித்து போட முடியவில்லை. மேலும் அவருடன் இருந்த தங்க தமிழ்ச்செல்வன், செந்தில் பாலாஜி திமுக கூடாரத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். ஏற்கனவே அவர் தரப்பில் இருந்த பல மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தஞ்சம் புகுந்திருந்தனர். இந்த நிலையில் பல தலைமை கழக நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியிடம் சரணடைந்து விடுவோம், இப்படியே போனால் நமது அரசியல் வாழ்க்கை சுத்தமாக ஆகிவிடும் என புலம்பி வருகிறார்களாம். புத்தாண்டு பொங்கல் பரிசாக டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் வெளியேறுகிறார்கள் என்று அறிவிப்பு வரும் என்கிறார்கள் அதிமுகவினர்கள். இதனெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த டிடிவி தினகரன் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார். இதற்கு பக்கபலமாக ஓபிஎஸ் வந்து டிடிவி தினகரனுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவாரா? சசிகலா அவர்களும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவையும் கொடுப்பார்களா? அப்படி கொடுத்து அதிமுகவில் மீண்டும் டிடிவி தினகரனை கொண்டு வருவார்களா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை